தலைமையேற்றிருக்கின்ற மாண்பு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ஆவுடி நாசர் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் ரமேஷ் ராஜ் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்களே, நம்முடைய முன்னாள் அவர்களையும் நன்றாக அறிவேன். எங்களோடு மாவட்ட கழக செயலாளராக மிக சிறப்பாக பணியாற்றினார். அவர் இந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் சேர்த்து மாவட்ட கழக செயலாளர். அதேபோல் நம்முடைய சுந்தரம் அவர்கள் முழு மாவட்டத்திற்கு அமைச்சராக இருந்தவர், கழகத்தின் துணை பொதுச்செயலாளராக இருந்தவர், பால்வளத்துறை, ஆழ்திராவிட நலத்துறை என்று பல்வேறு துறைகளை பார்த்தவர். அனைத்து அமைச்சர்களிடமும் மிக அன்பாக பழகக்கூடியவர். காலையில் காரில் ஏறினால் இரவு வரை கழகத்தோடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார். நாங்கள்லாம் எப்படி அவரால் சுத்த முடியும்னு கூட கேட்போம். அதுக்கு சிரிப்பார், அவ்வளவுதான். எனவே அமைச்சராக இருந்தவர்கள் இருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மீஞ்சூரில், இந்த பேரூராட்சியும் சரி, இந்த பகுதியும் சரி, தொடர்ந்து கழகத்தை வளர்த்ததில் முக்கியமான நபராக இப்போது கூட மேடையில் சொன்ன ஒரு நாசர், நம்முடைய கூட்டிக்கொண்டு வேணு, சுந்தரம் எல்லாம் ஒரே கையில் சொன்னாங்க. அப்படி ஒன்றாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர் சுந்தரம். எனவேதான் எனக்கு நான் தான் சுந்தரத்துக்கு எல்லா வேலையும் சொல்ற வேலையெல்லாம் செய்வேன். ஆனால் அவர் எல்லா மந்திரிகளுமே ரொம்ப பிரியமாக இருப்பார். எனக்கு இருக்கிறது உண்மை. நாங்கள் எங்கிட்ட இருப்போம், அவர் அந்த பக்கம் இருப்பார். அவர் பால்வளத்துறையில் இருந்தபோதும் சரி, ஆழ்திராவிட நலத்துறையில் இருந்தபோதும் சரி, மிக சிறப்பாக அமைச்சர்களுடைய பணியாற்றியவர். தலைவர் கலைஞர் அவர்கள் மிகவும் அன்போடு அவர்கள் பழகிறார். என்ன சுந்தரம் என்ன சொன்னதெல்லாம் உண்மைதான். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் துணை பொதுச்செயலாளராக போட்டது. சுந்தரம் அவர்களை கலைஞர் அவர்கள் மிக பாசத்தோடு நடத்துவார்கள். எந்த காரியம் நன்கு அவரிடம் கொடுப்பார். அப்படிப்பட்ட சுந்தரம் முதலாம் ஆண்டு நினைவு இந்த நிகழ்ச்சி கழகத்தோடெல்லாம் வந்திருக்கிறார்கள். ரமேஷ் ராஜ், சுந்தரம் எங்கே நின்று எங்களை கூப்பிட்டு அதே இடத்துல நின்றார். நான் கேட்டேன், என்ன ரமேஷ், சுந்தரம் எந்த இடத்துல பெட்ரோல் பங்கில் நிற்கிற மாதிரி நீங்க அதே இடத்துல நிற்கிறேன்னா, நாங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே, நான் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதே போல நமது கோவிந்தராஜ் அவர்களும் இங்கு அவர்களோடு இருந்து 2.5 கலந்து பணியாற்றக்கூடியவர்கள். நாசர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்து பணியாற்றிய போது அவருடைய இடைக்காலத்திலே அவர் கொஞ்சம் தலைவர் அவர்கள் அவரை விடுபட்ட போது காரில் சொன்னார், எனக்காக உயிருக்கு உயிராக பாடுபட்டவர் நாசர். அவர்களுடைய சொந்த நண்பர். அப்படி சொல்லக்கூடிய மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நமது மூர்த்தி ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, எல்லாமே சொல்ற எல்லா ஒன்றிய செயலாளர்களும் நாங்கள்லாம் கிட்ட 37-38 வருஷம் இருக்கும், 40 வருஷமாக கழகத்தோடு நேற்று சுந்தரத்துக்கு வேண்டியவர், இறுதியில் வேலை செஞ்சவர். தளபதி கோயிலுக்காக கொடுக்க தனியாக இருந்து துண்டு கொடுத்தார். நான் கேட்டேன், எங்கேயா துண்டு கொடுக்குற அப்படின்னு கேட்டேன். ஒரு மாவட்ட செயல் சுந்தரத்தோடு இருந்தவங்க ஆணையாளரை போனாங்க. ஆணையாளரை போனால், சுந்தரா அந்த மாவட்ட செயலர் நம்ம ஆள்றாங்க, அவன் ஜெயிக்க விட்டு விட்டாங்க. எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, நீங்கள் இங்கே மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு போது கழகத்தோடு கலைஞர்கள் யார் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களோடு சுந்தரம் 2.5 கலந்து பணியாற்றியவர். அப்படிப்பட்ட சுந்தரம் நாங்கள் எவ்வளோ பேசினாலும் திட்டுனாலும் சரி, சிரிச்சுட்டு தான் பேசுகிறார், கோபமே வராது. முதல்ல என் தம்பி ராமஜெயன் இறந்து மறைந்த போது சுந்தரம் அவர்களை அழைத்து தான் இந்த மீன்பூரில் போய் நான் இந்த சிலையை செய்தேன். அதுவரை சிலை இல்லாமல் அவருடைய வேலை இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் கலைஞர் சிலை வந்தது. அவர் தொடர்ந்து எல்லா சிலைகளையும் உருவாக்குவதற்கு சுந்தரம் அவர்கள் தான் எங்களோட கூட இருந்தார். அமைச்சர்கள்ல
பொறுப்பு என்றல்ல. நாங்கள் எங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனைனாலும் அவர் தான் இந்த பகுதியில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். அவருடைய சமுதாயத்தில் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும் அவர் மீது அன்பு கொண்டவர்கள். எனவே தான் இந்த பகுதியிலே கழகம் இன்றைக்கு சந்திரசேகர் சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், பேசுகிறேன் சொல்லும்போது சுந்தரத்தை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். சுந்தரத்தை தெரியாமல் நான் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த ஏரியாவில் சொன்னார்னு சொன்னால் அதுதான் செங்கல்பட்டு மாவட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் போட்டு திமுக ஜெயிக்கும். அதை விட்டால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், அந்த 4 மாவட்டங்கள் தான் எல்லா இடங்களிலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வந்திருக்கிறது. எனவே அவருடைய 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே எங்களுக்கெல்லாம் வருத்தம்னா நான் எப்போதும் அவங்களோடு பேசி கொண்டிருப்பேன். அது அப்படி இல்லாத போது பிள்ளைகள்லாம் இன்றைக்கு ஒரு டாக்டர், நாங்கள் மந்திரியாக உட்பாடு பிறந்தவங்க தான் கடைசியாக நான் கிண்டல் பண்ணுவேன். ஏன்னா அவங்க மந்திரி வேலை பார்க்க சொன்னால் எல்லா வேலையும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. எனவே அப்படி எங்களுக்கு உற்றத்தோழராக நண்பராக இருந்த சுந்தரமனுடைய நிகழ்ச்சியிலே அவர் சார்பாக அவருடைய புகழை பேசுவதற்காக நான் கிருஷ்ணாமிட்ட சொல்லும்போது சொன்னேன், எங்களோட பழகிட்டாரியா, எங்கே இருந்தாலும் அவருக்கு போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வர்றது என்னுடைய கடமை. இந்த இடத்துல இந்த குடும்பம் இருக்கிறது, இந்த பிள்ளைகளுடைய உயர்வுக்கு என்றைக்கும் உச்சத்துறையாக நாங்கள் எல்லாம்